உயர்நீதிமன்றத்தாலும் உச்சநீதிமன்றத்தாலும் தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியை இங்கிருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு மத சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளுக்காக அவர்களை தியாகிகளாக சித்தரிப்பதும் அவர்களுடைய ஊர்வலத்துக்கு அரசாங்கம் பெரிய அளவிலே அனுமதி கொடுப்பதும் மிக தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கிவிடும் என்பதால் அதற்காக இங்கு இந்த பேரணியை இன்று வெற்றிகரமாக அதாவது தமிழகத்தில் தேச விரோதிகளும் பிரிவினைவாதிகளும் சுதந்திரமாக ஊர்வலம் நடத்துகிறார்கள். ஆனால் இந்த நாட்டை நேசிக்கின்ற தேசபக்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு அத்தனை தடைகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இங்கு அந்த தடை விதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது.